இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நேர்மையான நாய்க்குட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நகரத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சாம். அந்த நாய்க்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க அந்த வீட்டு சேர்ந்தவங்க. தினமும் வேலைக்கு போகிற அந்த வீட்டு எஜமானிக்கு சாப்பாடு இந்த நாய்க்குட்டி தான் கொண்டு போகுமா. கூடையில் வைக்கிற சாப்பாடை கீழேயே சிந்தாமல் ரொம்ப சமத்து குட்டியாக எடுத்துகிட்டு போயுமா. இதை பார்த்த தெருவில் இருக்க மற்ற நாய்க்குட்டிங்க பொறாமப்பட்டுச்சான். இதை பக்கத்து வீட்டில் பார்த்த பொறாம பிடிச்ச நாய்க்குட்டிங்க இருக்கு இல்லையா, அது தினமும் இது கொண்டு போகிற சாப்பாடு கூடைய வாங்குறதுக்காக சண்டை போடுறதுக்காக ரோட்லலாம் நிற்குமா. இதுக்கு அறிவுரை சொல்கிற மணி, என்ன நீலாம் கொண்டு போகிற சாப்பாடெலாம் ஒரு நம்ம நன்றியுள்ள ஜீவன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, சாப்பாடெலாம் நம்ம கொண்டு போகலாமா, நம்மளை அடிமையாக வச்சுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒன்றும் இல்லாத ஒன்று சொல்லுமா. அதெல்லாம் இது வாங்காமல் இந்த நன்றி உள்ள நாய் தினைக்கும் சாப்பாடை கொண்டு போகுமா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மற்ற நாய்ங்க எல்லாம் சேர்ந்து இந்த நேர்மையான நாய்க்குட்டியை கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பிச்சிச்சான். அதை கேட்க சங்கட்டப்பட்டு அந்த நாய் தன்னோட எஜமானோட சாப்பாடையே சாப்பிட்ருச்சான். அதை பார்த்த மற்ற நாய்ங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து சத்தம் போட்டு சிரிச்சிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் புகழ்பெற்ற நம்பிக்கை நாய், இதைத்தான் இத்தனை நாளாக நீங்கள் தூக்கி வளர்த்தீங்க. இத்தனை நாளாக ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்த எஜமானோட சாப்பாட்டையே இப்போ சாப்பிட்ருச்சு. அப்போ இந்த நாயை பாருங்கள் எப்படிலாம் நீங்கள் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப கிண்டலும் கேலியும் செஞ்சதான். மற்ற நாய்களோட கேலி கிண்டலுக்கு ஆளான நேர்மையான நாய் தன்னோட நேர்மை தவற விட்டதற்காக ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவர்கள் கருத்தை வைத்து உங்கள் பலங்களை மாற்ற வேண்டாம் அப்படின்றது. ஒருத்தவங்க தன்னோட நல்ல செயலை அவங்க கிண்டல் பண்ணி மாத்திரமானி பேசினாலும் நம்ம அந்த நல்ல செயல்லேருந்து மாறக்கூடாதான். இப்போ இந்த நாய்க்குட்டி டெய்லியும் சாப்பாடு கொண்டு போகுமா, இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்ற தாங்க முடியாமல் தான் தன்னோட எஜமானோட சாப்பாடையே சாப்பிட்ருச்சோம். ஆனால் அந்த நாய்ங்க மற்ற எல்லார்ட்டையும் சொல்லி சிரிச்சதான். இதனால் அந்த நாய்க்கு நன்றியுள்ள நாய்க்கு தான் கெட்ட பேர். இதனால் இதிலேருந்து நீதி என்ன தெரியுதுன்னா, மற்றவர்கள் கருத்தை வைத்து உங்களோட பலங்களை மாற்ற வேண்டாம் அப்படின்றாங்க.